ஹாய் காய்ஸ், நான் திரும்ப வெல்கம் டு அப்படியா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரி சாப்டர் 1 த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்பில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கிளப்பலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி யூனிட் தான் பார்க்க போகிறோம், அதாவது 6th யூனிட் நேஷனலிசம் அண்ட் இம்பீரியலிசம். ஸோ இதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு நேஷனலிசம் இன் யூரோப் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ மொத்தமாக ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஃபஸ்ட் பிக்கஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது அடுத்த பிக்கஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலிசம் இன் இந்தியா வரும். ஸோ இந்த 2 சாப்டர் மட்டும் நம்ம முடிச்சிட்டோம்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 50% ஆஃப் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போது நம்ம வந்து நேஷனலிசம் அண்ட் இம்பீரியலிசம்குள்ளே போயிடலாம். The most serious source of nationalism tension in Europe after 1871 was the area called the Balkans. The Balkans was a region of geographical and ethnic variation comprising modern-day Romania, Bulgaria, Albania, Greece, Macedonia, Croatia, Bosnia-Herzegovina, Slovenia, Serbia, and Montenegro, whose inhabitants were broadly known as Slavs. A large part of the Balkans was under the control of Ottoman Empire. The spread of idea of romantic nationalism in the Balkans, together with the disintegration of Ottoman Empire, made this region very explosive. Although the 19th century of the Ottoman Empire had sought to strengthen itself through modernization and internal reforms, but with very little success, one by one its European subjects nationalism broke away from its control and declared independence. The Balkan people based their claims for independence or political rights on nationality and used history to prove that they once had been independent but are subsequently subjugated by foreign powers. Hence, the rebellion nationalism in Balkans thought of their struggle as attempt to win back their long lost independence. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம்னா பல்கன்ஸுங்கிற ஒரு ரீஜனை பற்றி தான் பேச வராங்க. ஸோ இந்த பல்கன்ஸுங்கிற ரீஜன் எந்த இடத்துல இருந்துச்சு? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் டே ரொமேனியா, பல்கேரியா, அல்பேனியா, கிரீஸ் இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இன்ஹாபிட்டன்ஸ், அதாவது அந்த நாட்டில் இருக்கிறவங்கள வந்து ஸ்லாவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓட்டோமன் எம்பையரோட கண்ட்ரோல்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் பார்ட் ஆஃப் பல்கன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஓட்டோமன் எம்பையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் எம்பையர்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா கிரீஸ் போராடி இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ரொமான்டிக் நேஷனலிசம் மூலயமா நிறைய பேர் வந்து கிரீஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். த ஸ்ப்ரெட் ஆஃப் ஐடியா ஆஃப் ரொமான்டிக் நேஷனலிசம் இன் பல்கன்ஸ் டுகெதர் வித் டிஸ்இன்டெகிரேஷன் ஆஃப் ஒட்டோமன் எம்பையர் மேட் திஸ் ரீஜன் வெரி எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நேஷனலிசம் வந்து அந்த இடத்துல பரவிக்கிட்டே வர, ஒட்டோமன் எம்பையரும் அந்த இடத்துல கலைஞ்சிக்கிட்டே வர. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ்னு எப்படி சொல்கிறோன்னா அந்த இடத்துல எப்போவுமே போர்வாக இருக்கும். அந்த இடத்துல எப்போ பாரு ஒரு நிலையான வாழ்க்கைங்கிற வந்து இருக்காது. இந்த பக்கம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டோமன் எம்பையர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுவே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலிஸ்ட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த இடமே ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருந்துச்சு. ஆல்சோ 19th century the Ottoman Empire had sought to strengthen itself through modernization and internal reforms. ஸோ என்ன தான் வந்து 19th centuryல ஓட்டோமன் எம்பையர், அதாவது முஸ்லீம் எம்பையர் வந்து அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற ட்ரை பண்ணாலும் அதோட சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாது. ஒன் பை ஒன் இட்ஸ் யூரோப்பியன் சப்ஜெக்ட் நேஷனலிஸ்ட் broke away from its control and declared independence. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இருக்கிற எல்லா கான்ஸ்டிடியூன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு அவங்களே இண்டிபெண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களே வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரியை மாற ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ the Balkan people based their claims for independence on political rights on nationality and used history to prove that they once had been independent but also subsequently subjugated by foreign powers. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் எங்களுக்கு வேணும், அதாவது நேஷ்னாலிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் ரைட்ஸையும் யூஸ் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியை வச்சு அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு காலத்தில் நாங்கள் ஃப்ரீயாக தான் இருந்தோம், இவங்க தான் வந்து எங்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து திரும்ப வந்து ஆக்கிரமிதான் பண்ணுறாங்க. Hence, the rebellious nationalism in the Balkans thought of their struggles as attempt to win back their long-lost independence. ஸோ இந்த இடத்துல இருக்கிற ரெபலியஸ் நேஷனலிசம், அதாவது பல்கன்ஸில் இருக்கிற இந்த ரெபலியஸ் நேஷனலிஸ்ட்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவங்களுக்கு பறிப்போன இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து எடுக்கிறதுக்காக. As a different Slavic nationalists struggled to define their identity and independence, the Balkan area became area of intense conflict. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்லாவ்ஸ்னால் யாருன்னு நம்ம பார்த்துருப்போம், பல்கன்ஸில் இருக்கிறவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டியும் இண்டிபெண்டன்ஸுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறப்போ அந்த ஏரியா வந்து இன்னும் ஒரு இன்டென்ஸான கான்ஃப்ளிக்டாக நடக்க ஆரம்பிக்குது. த பல்கன் ஸ்டேட் வேர் ஃபியர்ஸ்லி ஜெலஸ் ஆஃப் ஈச் அதர் அண்ட் ஈச் ஹோப் டு கெயின் மோர் டெரிட்டரி அட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ அந்த பல்கன்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வர ஆரம்பிச்சிது. ஸோ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தவங்களோட காசில் வந்து அவங்களோட டெரிட்டரியை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. Matters were further complicated because the Balkans also became the scene of big power rivalry. During this period, there was intense rivalry among the European power over trade and colonies as well as naval and military might. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா
யூரோப்பியன் பவர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ரைவல்ரி நடந்துகிட்டு இருக்கு. These rivalries were very evident in the way the Balkan problem unfolded. Each power, Russia, Germany, England, Austro-Hungary, was keen on countering the hold of other powers over the Balkan and extending its own control over the area. This led to a series of war and the region and finally the First World War. Nationalism aligned with imperialism led to Europe disaster in 1914. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஆஸ்ட்ரோ ஹங்காரிலாம் சேர்ந்து அந்த இடத்துல சண்டை போட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுக்க பார்க்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. நேஷனலிசம் அலைன் வித் இம்பீரியலிசம் லெட் யூரோப் டு டிசாஸ்டர் இன் 1914. But meanwhile, many countries in the world which had been colonized by European powers in the 19th century began to oppose imperial domination. ஸோ ஒரு நேஷனலிசம் கண்ட்ரியாக இந்த யூரோப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்பீரியலிசமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இம்பீரியலிசம்னா என்னது? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க. அவள் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண இருந்துக்கிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து நிறைய கண்ட்ரீஸ்னால் இந்த யூரோப்பியன் பவர்ஸுக்கு கீழே இருந்தவங்கள வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க. த ஆன்டி இம்பீரியல் மூவ்மெண்ட் தட் டெவலப்ட் எவ்ரிவேர் வேர் நேஷனலிஸ்ட் இன் த சென்ஸ் தட் தே ஸ்ட்ரகிள் டு ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் நேஷனல் ஸ்டேட் அண்ட் வேர் இன்ஸ்பயர்ட் பை சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் நேஷனல் யூனிட்டி forged in confrontation with imperialism. European ideas of nationalism were nowhere complicated, for people everywhere developed their own specific variety of nationalism. But the idea that society should be organized into national state came to be accepted as natural and universal. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, இந்த ஆன்டி இம்பீரியல் மூவ்மெண்ட்லாம் நடந்ததுலாம் வந்து பார்த்திங்கன்னா நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் தான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த நாட்டோட இண்டிபெண்டன்ஸுக்காக வந்து ஒரு கலெக்டிவ் ஐடென்டிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணி அவங்க சண்டை போடுறாங்க. European ideas of nationalism were nowhere complicated, for people everywhere developed their own specific variety of nationalism. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக நம்ம சொல்ல முடியாது யூரோப்போட நேஷனலிசம். ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலிசமாக மாற்றிக்கிட்டாங்க. பட் த ஐடியா தட் சொசைட்டி ஷுட் பி ஆர்கனைஸ்ட் இன் டு த நேஷனல் ஸ்டேட் கேம் டு பி அக்செப்டட் அஸ் நேச்சுரல் அண்ட் யூனிவர்சல். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி வந்து நேஷனல் ஸ்டேட்டாக தான் இருக்கணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவும் யூனிவர்சலாகவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நமக்கு அதே பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. A map celebrating the British Empire. At the top, angels are shown carrying the banners of freedom. In the foreground, Britannia, the symbol of the British nation, is triumphantly setting over the globe. The colonies are represented through the image of tigers, elephants, forests and primitive people. The domination of the world is shown as the basis of Britain's national pride. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டனோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேட்டிங் மேப் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க வந்து கான்கர் பண்ண இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு அவங்க வந்து அந்த இடத்துல அவங்களோட புகழை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நாடு, அந்த நாட்டோட மக்களை வந்து ஒரு டைப் ஆஃப் அனிமலாகவும் அப்புறம் ப்ரிமிட்டிவ் பீப்புளாகவும் நடுவில் வந்து ஒரு பெரிய குளோபில் வந்து பிரிட்டானியா, அதாவது பிரிட்டானியாங்கிறது பிரிட்டனோட ஒரு ஃபிகர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்மனியா வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனிக்கு இருந்த மாதிரி பிரிட்டனுக்கு இருந்தவங்க பிரிட்டானியா. ஸோ அவங்க வந்து குளோப் மேலே உட்கார்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பாங்க. மேலே ஏஞ்சல்ஸ் வந்து ஃப்ரெட்டர்னிட்டி, ஃப்ரீடம், அப்புறம் ஃபெடரேஷன் அதெல்லாமே காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் வந்து அவங்களோட புகழ்ச்சி வந்து எல்லாருக்கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.